வணக்க மக்களே, நான் பதிவில் பனங்கிழங்குடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 100 கிராம் பனங்கிழங்குல ஆற்றல் 87 கிராம் கலோரிகள் உங்களுக்கு கிடைக்கும். 1 கிராம் புரதம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 21 கிராம் கார்போஹைட்ரேட் கிடைக்கும். 74 கிராம் நீர் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நார் சத்தும் இனிப்பு சத்தும் அதிகரிக்கக்கூடியது இந்த பனங்கிழங்கு தான். ஸோ உங்களுடைய உடலுக்கு அவசியமான விட்டமின் பி மற்றும் சி சத்துக்களை இந்த பனங்கிழங்கு தான் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடல் பருமன் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான முறையில் தங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்கலாம். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், பனங்கிழங்கு சாப்பிட்றதால இன்னும் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுடைய எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். சிலர் என்னதான் நிறைய உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுடைய உடல் தேராமலே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பனங்கிழங்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பனங்கிழங்குல அதிக அளவிலான புரத சத்து இருக்கு, நார் சத்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சத்துக்களும் இருக்கு. உடல் பார்த்தீங்கன்னா மெலிந்து காணப்படுபவர்கள் தொடர்ந்து பனங்கிழங்கை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டா அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். உடல் மெல்லிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உடல் பார்த்தீங்கன்னா பருமனாக உள்ளவர்களோ பனங்கிழங்கு சாப்பிட வேண்டும் அப்படின்னா ஆசைக்காக மட்டும் ஒன்று நீங்கள் சாப்பிடலாம், நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதாவது உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உடல் எடைவு நீங்கள் அதிகமாக பருமனாக வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நீங்கள் ஆசைக்காக மட்டும் ஒன்று சாப்பிட்றது உங்களுக்கு ஓகே. மற்றபடி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய உடல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மலச்சிக்கல் தீர்வதற்கு நீங்கள் இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை தான் நம்முடைய உடலில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக அமையும். ஸோ மலச்சிக்கலுக்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கம் தான். அதுக்கான தீர்வு ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதிகமான நார் சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் வராது. நார் சத்து, நீர் சத்து இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பனங்கிழங்கும் அப்படித்தான். பனங்கிழங்குல மிக அதிக அளவில் நார் சத்து இருக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கலை இந்த பனங்கிழங்கு உங்களுக்கு சரி செஞ்சு வயிற்று சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. ஸோ வயிறு சுத்தப்படுத்தும். இதனால மீண்டும் உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் பனங்கிழங்கு தரும். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இரும்பு சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ரத்த சோகை. ஸோ உடல்ல ரத்த சிகிப்பணுக்களுடைய அளவு குறைவாக இருக்கும். இதனால ஹீமோகுளோபின் உங்களுக்கு குறைஞ்சு காணப்படும். ஸோ பனங்கிழங்கு இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. இதை நீங்கள் சாப்பிடும்போது ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது பல பிரச்சனைகளுடைய உடலில் ஏற்படும் போது இந்த பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் போதுமான அளவில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கிறதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ற ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு குணமாகும், வராமலும் தடுக்கப்படும். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இந்த பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மண்ணுக்கு அடியில் விலகி இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை சத்து இருக்கும் அப்படின்றதால கிழங்கு வகைகளை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பனங்கிழங்கு மட்டும் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம். காரணம் அதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஃபைபர் தான், நார் சத்துக்கள் தான். ஸோ இந்த அதிக அளவு நார் சத்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதே போல பனங்கிழங்குல இருக்கக்கூடிய சில நுண்ணூட்ட சத்துக்கள் கணையத்தை இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்து. ஸோ இன்சுலின் சரியான உள்ள உற்பத்தி ஆகும்போது பிளட்ல நம்மளுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் பலவீனமாக இருக்கிறவர்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பனங்கிழங்கை காய வச்சு பொடி செஞ்சு அந்த மாவை எடுத்து காலை நேரத்தில் கூழ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், அல்லது கஞ்சி மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை பெறும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதால் பலவிதமான நோய்களை நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக்கலாம். பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ பனங்கிழங்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பார்த்தீங்களா மக்களே, பனங்கிழங்குல எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளும் நம்ம பார்த்துருவோம். நீரில் உப்பு மற்றும் அப்புறம் மஞ்சள் சேர்த்து நன்றாக இந்த
பனங்கிழங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிட்லாம். அல்லது இந்த அவித்து வச்சுருக்கக்கூடிய பனங்கிழங்கை நன்றாக வந்து வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி பவுடர் மாதிரி செஞ்சு பசும்பாலோட சிறிதளவு இந்த பனங்கிழங்கு பவுடரை நீங்கள் சேர்த்து கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம். இது மிகவும் சுவையாக இருக்கும். எந்த அளவுக்கு சுவையாக இருக்கோ அந்தளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் உங்களுக்கு தரும். அதே போல் அவித்த பனங்கிழங்கை மிக்சியில் புட்டு மாவு போல் நீங்கள் அரைச்சி அது கூட தேங்காய் துருவல், வெல்லம் அல்லது பனை வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இதுவும் உங்களுக்கு மிகவும் சுவையாக இருக்கும், ஆரோக்கிய நன்மைகளும் தரும். அரைத்த பனங்கிழங்கு மாவை நீங்கள் தோசையாக கூட சுட்டு சாப்பிடலாம். ஸோ பனங்கிழங்கு தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் பனங்கிழங்கு மாவை வந்து பனங்கிழங்கு நீங்கள் அரைச்சி மாவு மாதிரி ஆக்கி தோசையாகவும் சுட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அனைத்து முறைகளையுமே பனங்கிழங்கு வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.